நமஸ்காரம். நான் ஆஸ்ட்ரோ அமிர்தா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கேள்வி பதிலும் அதில் அமைந்துள்ள கிரகங்களும் என்ன என்பதை பற்றித்தான். முதலில் கேள்வியை பார்க்கலாம். கோபுர கலசங்களின் எண்ணிக்கை எதன் அடிப்படையில் வைக்கப்படுகிறது? அதாவது கோவிலில் இருக்கும் கோபுர கலசங்கள் நமக்கு கோவில் மேல் பார்க்கும் பொழுது மேல் பகுதியில் கலசங்கள் வைத்திருப்பார்கள். சில இடத்தில் 3 கலசங்கள், 5, 7, 9, 11 இந்த விகிதத்தில் கலசங்கள் வைக்கப்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட கோபுர கலசங்கள் எண்ணிக்கை எதன் அடிப்படையில் வைக்கப்படுகிறது? இதுதான் கேள்வி. முதலில் பதிலை பார்ப்போம். அதன் பின்பு இந்த கேள்வி பதில் அடங்கியிருக்கும் கிரகங்களை பார்க்கலாம். அதாவது கோபுரத்தின் நடுவில் நாம் பார்க்கும் பொழுது கூண்டு அமைப்பிற்கு தளம் என்று பெயர். அதாவது நாம் பார்க்கிறோம் இல்லையா, ஒவ்வொரு கலசத்திற்கும் ஒவ்வொரு இடம். 3 கலசம் என்றால் 3 தளம், 5 கலசம் என்றால் 5 தளம், இந்த மாதிரி அந்த கூண்டு அமைக்கப்படும். அதாவது கோபுரத்தின் நடுவே நமக்கு கூண்டு மாதிரி உள்ள அமைப்பு தெரியும். அந்த கூன்றுக்கு பெயர்தான் தளம் என்று சொல்லுவார்கள். எனவே அதாவது கோவிலை வந்து பார்க்கும் ஸ்தபதி அவர் என்ன அறிவுரை அந்த கோவில் கட்டுபவர்களுக்கு சொல்லுகிறாரோ அதன்படி அந்த தளம் அமைக்கப்படும். அந்த தளம்தான் கூண்டு என்று சொல்லுகிறோம். அந்த தளம் எத்தனை தளங்கள் கொண்டதாக கோபுரம் அமைகிறதோ, அதாவது இந்த ஸ்தபதி சொல்லுவார் 3, 5, 7, 9, 11 எந்த அளவிற்கு வைக்க வேண்டும் என்று சொன்ன பிறகு எத்தனை தளங்கள் கொண்டதாக கோபுரம் அமைகிறதோ அதற்கு தகுந்த மாதிரி தான் கலசங்களும் வைப்பார்கள். சில கலசங்கள், அதாவது சில கோவிலில் ஸ்தபதி 3 கலசங்கள் வைக்க சொல்லுவார். சில கோவிலில் 5, சில கோவிலில் 7, சில கோவிலில் 9, சில கோவிலில் 11 என்று வைக்கப்படும். இந்த அமைப்பில் தான், அதாவது கோபுர கலசங்கள் எண்ணிக்கை எதன் அடிப்படையில் வைக்கப்படுகிறது என்றால் எத்தனை தளங்கள் அந்த கோவிலின் கோபுரத்தில் வைக்கப்பட்டிருக்கிறதோ அதன் அடிப்படையில் தான் 1, 3, 5, 7, 9, 11 என்ற விகிதத்தில் அந்த கோபுர கலசங்கள் அமைப்பார்கள். இந்த கோபுரம் இது வந்து கோபுரம் கட்டுபவர்களும் அதே போல் அந்த கோபுரத்தை வந்து சாஸ்திர முறைப்படி பார்க்கும் ஸ்தபதியின் அறிவுரைப்படியும் தான் செய்வார்கள். இப்பொழுது நாம் இந்த கேள்வியில் அடங்கியிருக்கும் அதாவது கிரகத்தை பார்க்கலாம். கோபுரம் என்று சொன்னாலே உயரமான இடம், அப்போ அது செவ்வாயை குறிக்கும். கலசங்கள் என்று சொன்னால் சில இடங்களில் செம்பாலான கலசம் மட்டும்தான் வைப்பார்கள். எனவே அந்த செம்பை சூரியனாகவும் எடுத்துக்கொள்ளுவார்கள். அதே போல் செவ்வாய் கிரகமாகவும் எடுத்துக்கொள்வார்கள். ஏனென்றால் செவ்வாய் கிரகத்திற்கும் அந்த ஒரு செம்புத்தன்மை உண்டு, அதாவது ஒரு மாதிரி சிவப்பு கலர் உண்டு. அதே போல் சூரியன் உதிக்கும் பொழுதும் அந்த சூரியனுடைய கதிர்களிலிருந்து வரும், அதாவது சூரியன் உதிக்கும் பொழுது நமக்கு ஒரு பொன்னும், அதாவது பொன் கலரும் மஞ்சள் கலரும் அதே போல் ஒரு சிவப்பு கலரும் சேர்ந்து தான் இருக்கும். எனவே தாமிரத்தை, அதாவது செம்பை சூரிய கிரகமாகவும் சொல்லுவார்கள், செவ்வாய் கிரகமாகவும் சொல்லுவார்கள். இது ஒவ்வொரு அதாவது எப்படி சொல்லுவது, இந்த நாம் சொல்லுவதில்ல நாடி ஜோதிடம், ஒவ்வொரு ஜோதிடத்தின் அடிப்படையில் அதை பிரித்து வைப்பார்கள். ஆனால் கலசங்கள் செவ்வாய் கிரகத்தோடும் நாம் ஒப்பிடலாம், அதே போல் சூரிய கிரகத்தோடு ஒப்பிடலாம். சில இடங்களில் கலசங்கள் ஐம்பொன்னால் செய்யப்படும். ஐம்பொன் என்றால் அதில் எப்படியும் சந்திரன், சனீஸ்வர பகவான், அதே போல் குரு, அதே போல் சுக்கிரன், அதே போல் செவ்வாய் கிரகம் இது இடம்பெறும். ஏனென்றால் ஐம்பொன் என்று சொல்லும் பொழுதே நமக்கு அதாவது ஈயம்,
இரும்பு, அதே போல் தங்கம், அது போலவே வெள்ளி, அது போலவே தாமிரம் என்றால் செம்பு, இவற்றையெல்லாம் ஒன்று கலந்து சிறிது சிறிது அளவு எடுத்து ஒன்று கலந்து ஐம்பொன்னாலான அதாவது கலசத்தை உருவாக்குவார்கள். அப்போ ஒவ்வொரு உலோகத்திற்கும் ஒவ்வொரு கிரகம் இருக்கிறது. அதனால் அந்த 5 கிரகங்களும் இடம்பெறும். அதாவது கோபுர கலசங்கள், கோபுரம் என்றால் நாம் பார்த்தாய்விட்டது செவ்வாய், கலசங்கள் என்றால் மீண்டும் செவ்வாய் வரும், அல்லது சுக்கிரன், சந்திரன், குரு, மேலும் சனி, அதே போல் செவ்வாய் அல்லது சூரியன், இந்த கிரகங்கள் வரும். எண்ணிக்கை எதன் அடிப்படையில் வைக்கப்படுகிறது என்ற அந்த சொற்றொடரில் புத கிரகம் அமைந்திருக்கிறது. எனவே இந்த கேள்வியில் அடங்கியிருக்கும் கிரகத்தையும் பார்த்தோம், கேள்விக்கான பதிலையும் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவருக்கு ஷேர் செய்வோம். அதே போல் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம். பை ஃப்ரம் ஆஸ்ட்ரோமித்ரா.